அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மிச்சம் இருக்கிற இட்லி மாவு இல்ல தோசை மாவு வச்சு குயிக்கா ஒரு கார அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கார அப்பம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: இட்லி மாவு அல்லது தோசை மாவு 2 கப், அரிசி மாவு 1/4 கப், கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கியது 1/4 கப், ஜீரகம் மிளகு ரெண்டுமே 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1-2 உடைச்சு எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஆப்ஷனல் தான், இது உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, ரொம்ப காரமாக இருக்கும்னா போட வேண்டாம், ஏன்னா நம்ம மிளகும் சேர்த்துருக்கோம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நம்ம இட்லி மாவுலேயும் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு. ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு இட்லி மாவோ இல்லை தோசை மாவோ எடுத்துக்கலாம். இப்போ மாவு தண்ணியாக இருந்ததுன்னா 1/4 கப்பு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். திக்காக இருந்ததுன்னா மாவு ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ என்னோடது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நான் 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, மிளகு ஜீரகம் சேர்த்தலாம். இது ரெண்டையும் அப்படியே சேர்க்காம 1-2 பொடிச்சு போடும்போது உங்களுக்கு சுவை இன்னும் நல்லா கூடுதலாக இருக்கும். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமா பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேருங்க, ஏன்னா இட்லி மாவுலேயே உங்களுக்கு உப்பு இருக்கும். எல்லா பொருளும் சேர்த்ததுக்கு அப்புறமா மாவை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுடலாம். கட்டி இல்லாமல் ஏன் கலக்கணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது வெடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, ஏன்னா அரிசி மாவு சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் கூட அங்கங்கே கட்டி இல்லாமல் எல்லா பொருளும் சேர்க்குற மாதிரி கலந்து விட்டுடலாம். அதே மாதிரி இதோட பதம் எப்படி இருக்கணும்னா, தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்ததுன்னா அப்பம் எண்ணெயில் ஊற்றும் போது உங்களுக்கு அந்த மாவு ஓடும் அங்கேயுமா. அதனால் சரியான பதம் கரண்டியில் எடுத்து ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். ஸோ இதுதான் சரியான பதம். மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போது அப்பம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெயை நம்ம கடாயில் சூடு பண்ணும்போது எப்பொழுதுமே கொஞ்சமாக சூடு பண்ணுங்க. அதாவது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டுமே. ஏன்னா நிறைய நம்ம எண்ணெய் சூடு பண்ணிட்டோம்னா திருப்பி அந்த பொரிச்ச எண்ணெயை திருப்பி நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ எப்பொழுதுமே கடாயும் சின்னதாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் எண்ணெயை எடுத்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. இப்போ அப்பம் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் கலந்து வச்சுருக்கிற மாவை ஒரு கரண்டியில் எடுத்து எண்ணெயில் நேராக ஊற்றணும். மாவு ஒரே இடத்துல விழற மாதிரி நேராக ஊற்றுங்க. ஏன்னா மாவு அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆச்சுன்னா அப்பம் தட்டையாக இருக்கும். அதனால் ஒரே இடத்துல மாவு படுற மாதிரி ஊற்றணும்னு சொன்னால் அப்பம் நல்லா உப்பி இருக்கும், உங்களுக்கு தட்டையாக இருக்காது. மாவு ஊற்றுனதுக்கப்புறமா அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுடுங்க. மிதமான சூட்டில் இருந்தால் தான் அப்பம் உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி நல்லா வேகும். அடுப்பு உங்களுக்கு வேகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் வெளியில் வேகமாக வெந்துடும், அதே சமயத்தில் உள்ளே வேகாது. அதனால் உங்களுக்கு ஒரே மாதிரியாக வேகிறதுக்கு அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுக்கோங்க. அப்பவும் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் உடனே கரண்டியில் வச்சு நீங்கள் திருப்ப வேண்டாம். ஏன்னா மாவு அப்போ தான் உங்களுக்கு செட் ஆகும். செட் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 1 மினிட் ஆகும். அது உங்களுக்கு செட் ஆனதுக்கப்புறம் அதுவே மேலே எழும்பி வரும். ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் அந்த கரண்டியில் எடுத்து விடலாம். இப்போ இது நல்லா மேலே எழும்பி வந்தாச்சு. நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். உங்களுக்கு இந்த எண்ணெயோட சத்தம் உங்களுக்கு கம்மியானுச்சுன்னா இந்த பொரிக்கிறது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த சமயத்தில் நீங்கள் கரண்டியில் எடுத்துடலாம். கடாயோட எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொரிக்கிற அப்பத்தை நீங்கள் கவுண்ட் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இப்போ என்னோடது சின்ன கடாய், இதில் 2லேருந்து 3 வரைக்கும் தான் போட முடியும். இப்போது 1க்கு மேலே நீங்கள் போடும்போது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஒரு அப்பம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா நீங்கள் போட்ட உடனேயே அடுத்த அப்பத்தையும் நீங்கள் போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டும். இன்னொன்று மாவு உங்களுக்கு 2 அப்பமாக வராது, உங்களுக்கு சேர்ந்து 3, 4 எல்லாம் சேர்ந்து ஒரே கூட்டமாக ஆகிடும். அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்து அடுத்த அப்பத்தை போடுங்க. ஸோ தட் அது ரெண்டுமே சேமாக மேலெழும்பி வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போது நம்மளோட மொறுமொறுன்னு கார அப்பம் ரெடி ஆயாச்சு. இப்போ நீங்கள் எண்ணெயிலேருந்து அதை எடுத்துடலாம்.
ஆயிலோட இந்த சவுண்டு வந்து உங்களுக்கு கம்மியானதுக்கப்புறம் கூட உங்களுக்கு வந்து இந்த அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் எண்ணெயிலேருந்து எடுத்துடுறேன். எடுத்த அப்பத்தை நீங்கள் வந்து ஒரு பேப்பர் டவலில் போட்டுட்டோன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற அதிகமான எண்ணெயை வந்து அது உறிஞ்சிடும். சூப்பராக மொறுமொறுன்னு கார அப்பம் ரெடி ஆயாச்சு. இது வந்து இட்லி மாவில் பண்ண மாதிரியே இருக்காதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை நான் எடுக்கும்போது உள்ளார நல்லா சாஃப்டாக இருக்குது, வெளியில் அதே மாதிரி கிறிஸ்பியாக இருக்குது. இந்த அப்பம் நான் செஞ்ச அன்னைக்கு இது வந்து ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நல்லாவே மொறுமொறுன்னு இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌஷிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.